நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி கார்ன் வெஜ் பிரியாணி. இந்த பேபி கார்ன் வெஜ் பிரியாணிக்கு இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், 1 டொமேட்டோ, 1 பொட்டேட்டோ, 2 சில்லி, கொஞ்சம் கேரட், பேபி கார்ன்ஸ், அப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா சோயா சங்க்ஸ். இன்றைக்கி இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பென்சர் முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, இந்த சோயா சங்க்ஸை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எப்படி இதை குக் பண்ணலான்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக நான் ஒரு 1 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தாளிக்கிறதுக்குரியதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டார் அனிஷ், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு போட்டுக்கலாம். இந்த 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் உள்ள போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறி இருக்குது, வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டே இருக்குது. இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளியையும் 2 மிளகாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் புதினாவையும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்களை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இந்த பேபி கார்ன் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். அது கூட
பேபிகார்னையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ காரத்துக்கு தேவையான வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோட தண்ணி எல்லாத்தையும் நல்லா சக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி போட்டுருவோம். அப்புறம் இன்னைக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் 1.5 டம்ளர் கணக்கு தண்ணி வச்சு நான் ஊற்ற போகிறேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரிசி கொதிக்குது. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண அப்புறம் வெயிட் போட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெயிட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், சூப்பர். நம்மளோட பேபிகார்ன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ.